ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜெயலட்சுமி vlog. சுரக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு மட்டன் எலும்பு குழம்பு நான் எப்படி பண்ணுவேன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் குக்கர் எடுத்து ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில், அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு, ஆயில் ஹீட் ஆனதும் 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சமா கல்பாசி, ஒரு அனாசிப்பூ இதெல்லாம் ஆட் பண்ணி பொரிய விடுங்க. இந்த எண்ணெயில் இந்த ஸ்பைசஸ்லாம் பொரிஞ்சக்கப்புறம் இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயமும் ஒரு சின்ன சைஸில் பெரிய வெங்காயமும் சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த வெங்காயமும் இதில் ஆட் பண்ணி எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அப்படியே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் வதங்கினக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். இதை வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு 1.5 பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணலாம். இதெல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினக்கு அப்புறமேலு நான் 300 கிராம் எலும்பு கறியை எடுத்து வாஷ் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த கறியை ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கி விடுங்க. கறியோட கலரை கொஞ்சம் வதக்கின மாதிரி ஓரமாக மாறி இருக்கும். மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மசாலா வதங்கட்டும். இதெல்லாம் மசாலா கொஞ்சம் வதங்கினக்கப்புறம் ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி இப்போ அதுக்கு தேவையான உப்பு, ஒரு சின்ன கைப்பிடி அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 5-6 விசில் அடிக்க விடலாம். இதுக்கப்புறம் நம்ம காய்கறி போட்டும் வேக விடுவோம். அப்போ இன்னும் மட்டன் எலும்பு கறிலாம் சாஃப்டாக இன்னும் வெந்திருக்கும். ஸோ இப்போதைக்கு 4 விசில் அடித்து முடிச்சிருச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் நான் இப்போ ஒரு சின்ன சுரக்காயில் பாதி சுரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய் இதெல்லாம் ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கேன். இந்த கட் பண்ண காய்கறிலாம் இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு இந்த காயெல்லாம் நல்லா வேக விடணும். இந்த குழம்புல ஒரு 10 நிமிஷம் ஆகும். காயெல்லாம் நல்லா வெந்தக்கப்புறம் இப்போ தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அந்த கேப்பில் 4-10 தேங்காய், 3 முந்திரி, கொஞ்சமாக 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் தண்ணி ஊற்றி நல்ல திக்கான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை அந்த குழம்போட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஜார் மூடி போட்டு குலுக்கி அந்த இருக்க பேலன்ஸ் தண்ணியும் இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. அரைச்சி ஊற்றின தேங்காய் பேஸ்ட்டு இந்த குழம்போட நல்லா கொதித்து மெர்ஜ் ஆகும். இந்த தேங்காய் பேஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக ஊற்றினா சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிச்சிச்சுன்னா அந்த தேங்காய் அரைச்சது அந்த குழம்புல நல்லா செட் ஆயிரும். அவ்வளோதான், இப்போ எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த எலும்பு குழம்ப நீங்கள் தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அகெயின் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஆல் அண்ட் பை பை.